குடும்பமாய் கூடுவோம் மகிழ்ந்து பாடுவோம். குறைகள் நீக்கியே நிறைவுடன் வாழ்வோம். ஈடில்லாவரங்களை திருப்பலியில் நாம் பெறுவோம். வாழ்வு தரும் திருப்பலியில் நாம் இணைந்திட கூடுவோம் குடும்பமாய் தேடுவோம் இயேசு பாதம் சேருவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் பக்தர்களே, அன்னையின் ஆசி பெற இவ்விழாவில் கலந்துள்ள யாவரையும் அன்போடு வாழ்த்தி அழைப்பது மேலாசாரிபள்ளம் பங்கின் ஆரோக்கிய அன்னை அன்பிய இறைமக்கள். இன்றைய விழா திருப்பலியின் மைய சிந்தனை அன்னையை போன்று பிறர் நலன் பேணிட என்பதாகும். உலகிலேயே வணக்கத்துக்குரிய பெண்தான் அன்னை மரியாள். இயேசுவை கருத்தாங்கியது முதல் பேறு பெற்றவளாகி இயேசுவை முதல் புதுமை செய்யவும் முன்னோடியாக இருந்தார். கானாவூர் திருமண விழாவில் ரசம் தீர்ந்தது. யாருக்கு கிடைக்கவில்லை? ஏழை எளியோருக்கு, ஒதுக்கப்பட்டோருக்கு. அங்கேதான் அன்னை மரியாள் பதறுகிறார். செல்வந்தர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு கிடைத்ததை விட இன்னும் மேலான சுவைமிக்க பானத்தை கொடுக்க எண்ணியே இயேசுவை முதல் அருள் அடையாளத்தை செய்ய தூண்டுகிறார் என்பதுதான் மரியாவின் சிறப்பு செயலாகும் என்பது நாம் பல நேரங்களில் இறைவார்த்தை வழியிலும் இன்னும் கூடுதலாக மரியாவின் சிறப்பு அம்சங்களை பல உவமைகள் வாயிலாக அறிந்தாலும் அன்னை போன்று ஏழை எளியோர் மீது இரக்கம் காட்டுகின்றோமா? பிறர் வாழ்வில் அக்கறை எடுத்து உதவி செய்கின்றோமா? செல்வந்தர்களும் முன்வரிசை, ஏழைகளுக்கு கடைநிலை என்றுதான் வாழ்கின்றோம். இந்நிலை மாறி அன்னையின் பிள்ளைகளாக பிறர் நலன் பேணுவோம் என்று வாழ வரவேண்டி இவ்விழா திருப்பலியில் இணைவோம். சகோதர சகோதரிகளை, இந்த பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு மனவருந்துவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நிலை வாழ்வை நோக்கி நம்மை வழிநடத்தி செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய விழாவிலே நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய்
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்நூலின் முதல் பகுதி நம் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய ஞானை பற்றி பேசுகிறது. அந்த வகையில் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள செய்தி நன்மை செய்யும் முறை பற்றியதாகும். நல்லோருக்கு நாம் செய்யும் உதவி நமக்கு இருமடங்காக திரும்பி வரும். அதே சமயம் தீமை செய்வோருக்கு இறை பற்றில்லதாருக்கும் பாவிகளால் நன்மை செய்வதை ஆண்டவர் வெறுக்கிறார். நலிவற்றோருக்கும் இறை பற்றுள்ளோருக்கும் நல்லோருக்கும் உதவி செய் நல்லுள்ளம் வேண்டி வாசத்தை கவனம் கேட்போம். வாசக பகுதி சீரா ஞான நூல் அதிகாரம் 12 இறைவார்த்தை 1 முதல் 7 வரை. முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 7 வரை. நீ நன்மை செய்தால் யாருக்கு செய்கிறாய் என்பதை தெரிந்து செய். உன் நற்செயல்களுக்கு நன்றி பெறுவாய். இறை பற்றுள்ளோருக்கு நன்மை செய், உனக்கு கைமாறு கிடைக்கும். அவர்களால் இயலாவிடினும் உன்னத இறைவன் கைமாறு செய்வார். தீமையில் விடாப்பிடியாய் இருப்போருக்கு நன்மை பிறவாது. தர்மம் செய்யாதோருக்கும் அவ்வாறே நிகழும். இறை பற்றுள்ளோருக்கு கொடு, பாவிகளுக்கு உதவாதே. நலிவுற்றோருக்கு நன்மை செய், இறை பற்றில்லாதோருக்கு கொடாதே. அவர்களுக்குரிய உணவை கூட நிறுத்தி வை, அவர்களுக்கு அதை அளிக்காதே. அதை கொண்டே அவர்கள் உன்னை வீழ்த்த நேரிடும். நீ அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கெல்லாம் கைமாறாக அவற்றை போல் 2 மடங்கு தீமை அடைவாய். உன்னத இறைவனும் பாவிகளை வெறுக்கிறார், இறை பற்றில்லாதோரை ஒறுக்கிறார். நல்லாருக்கு கொடு, பாவிகளுக்கு உதவாதே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்நாள் வரை தொடரும் அந்த புதுமை தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார்.
கல்யாணத்தில் தான் தெய்வமகத்தாமே புதுமை செய்தார். திருத்தூதர் பவுல் அடியார் வரிசைப்படுத்தும் திருச்சபையினரில் 3 பகுதியினருள் அவர் இறைமக்களை முதன்மைப்படுத்துவது இங்கு குறிப்பிடத்தக்கது. சபை கண்காணிப்பாளர்களும் திருத்தொண்டர்களும் இறைமக்களுக்கு பணிபுரிய அழைக்கப்பட்டவர்கள் என்பதையும் இறைமக்களின் நன்மைக்காகவே இப்பணியாளர்கள் உள்ளன என்பதையும் இவ்வாசகம் உணர்த்துகிறது. மேலும் மகிழ்ச்சி என்னும் சொல்லை அதிகமாக பயன்படுத்துகிறார். இறைமக்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது அவரது விருப்பம் என்பதை எடுத்து கூறும் பிலிப்பியர் திருமுக வாசகத்தை வாசிக்க கேட்போம். வாசக பகுதி திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை. திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை. எனவே கிறிஸ்துவிடம் இருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? அன்பினால் ஆறுதலும் தூய ஆவியினால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராயிருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவர்களாக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 12 முடிய. அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 12 முடிய. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார்.
யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்து என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கான ஏக்கம் எல்லாருடைய இதயத்திலும் நிரம்பி வழிகின்றன. ஆனால் கொடுப்பதற்குத்தான் இதயம் மூடியே கிடக்கின்றது. அன்பிற்கான ஏக்கம் எல்லாருடைய இதயங்களிலும் நிரம்பி வழிகின்றது. ஆனால் கொடுப்பதற்குத்தான் இதயம் மூடியே கிடக்கிறது. இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் நாள் என்ன விழா அது? இப்படி திடீர்னு கேள்வி கேட்ட நாங்க என்ன சொல்லுவோம்? என்ன விழா? டிசம்பர் 8ஆம் தேதி. கடவுளே, அமலூர்ப்பு அன்னையினுடைய விழா. அதிகாலை 6:15 மணி. ரோமை நகரம் இன்னமும் கண் விழிக்கவில்லை. காரணம் கொடும் பனி. பனிக்காலங்களில் தாமதமாகவே எழுவார்கள் ரோமையர்கள், இத்தாலி மக்கள். ஆனால் யாரிடத்திலும் சொல்லாமல் திடீரென தனது வீட்டிலிருந்து வெளியே வருகிறார் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். ஓட்டுநருக்கு மட்டும் தெரியும். திடீரென்று வாகனத்தில் ஏறியவர் ரோமையில் இருக்கக்கூடிய ஸ்பானிஷ் படிக்கட்டு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு செல்லுகிறார். அந்த இடத்திலே வாகனம் போய் சேருகிறது. அந்த இடத்தில் அன்னையினுடைய, மாசற்ற அன்னையினுடைய திருவுருவம் வந்து இருக்கிறது. அந்த திருவுருவத்தின் முன்பாக இவர் தள்ளாடி படியேறி முழந்தாள் படியிடுகிறார். முழந்தாள் படியிட்டு அன்னையினுடைய திருவுருவத்துக்கு முன்பாக 3 வேண்டுதல்களை அவர் வைக்கிறார். ஒன்று, அது கொரோனா காலகட்டம். ஏறக்குறைய 125 மில்லியன் மக்கள் இறந்து நோயினால் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலே 5.2 மில்லியன் மக்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கக்கூடிய அந்த கொடுமையான சூழ்நிலையிலே கொரோனா நோயில் இருந்து இந்த உலகத்தை அன்பு தாயே
காப்பாற்றுவதற்காக அன்பு மகனிடத்தில் நீ பரிந்து பேச மாட்டாயா என்கிற முதல் வேண்டுதல். இரண்டாவதாக அவர் முன்வைத்த வேண்டுதல், லிபியா, ஏமான், சூடான் போன்ற நாடுகளிலே உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் லட்சக்கணக்கான மக்கள் கொலை உண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏராளமான மக்கள் உயிருக்காக இன்னொரு இடத்திற்கு தப்பி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கால சூழ்நிலையிலே அன்னையிடத்தில் இவர் வேண்டுகிறார், இந்த நாடுகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உள்நாட்டு குழப்பங்கள் தீர வேண்டும் என்று. மூன்றாவதாக அவர் வேண்டுதலை முன்வைக்கின்றார். வறுமையினால், ஏழ்மையினால் தங்களுடைய சொந்த நாட்டில் இருந்து தப்பித்து ஏதிலிகளாக, அகதிகளாக இன்னொரு நாட்டிற்கு தஞ்சம் அடைவதற்கு முற்படுகின்ற வேளையில் அந்த மக்களை தங்களுடைய நாட்டிற்கு வரவிடாமல் தடுக்கின்ற அரசு அதிகாரிகள், நாட்டு தலைவர்களுடைய மனம் திறக்கப்பட வேண்டும் என்கிற வேண்டுதலை அவர் அன்னையினுடைய முன்னிலையிலே வைக்கின்றார். அந்த மூன்று வேண்டுதல்களை முன்வைத்த பிறகு அவர் தன்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்பி செல்கிறார். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, உலகத்தினுடைய கொடுமைத்தனங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பாதிப்புகளும் அதே நேரத்திலே உயிர் கொலைகளும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே யாருக்கு எது நேர்ந்தால் எனக்கு என்ன என்று ஒதுங்கி செல்கிற மனிதர்களால் அடுத்தவரை அன்பு செய்ய முடியாது. அடுத்தவரை அன்பு செய்கிறவர்களால் பாதிப்புகளை கண்டு ஒதுங்கி நிற்க முடியாது. எனவே அடுத்தவருடைய நலனில் அக்கறை காட்டுகின்ற மனிதர்களால் மட்டும்தான் அடுத்தவருடைய பாதிப்புகளை தன்னுடைய இதயத்தில் சுமக்க முடியும் என்பதை திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த உலகத்திற்கு உரக்க சொன்னார். எனவே பிறர் அன்பு என்பது தன்னை காப்பாற்றிக் கொள்வது மட்டுமல்ல, அடுத்தவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிற பொழுது, அடுத்தவர் பாதிப்புக்குள்ளாகின்ற பொழுது அவளுக்காக நான் இருக்கிறேன் என்கிற உத்தரவாதத்தை எவன் ஒருவன் எவள் ஒருத்தி கொடுக்கிறாளோ அவளால் மட்டும்தான் இந்த அன்பை பிறருக்கு கொடுக்க முடியும் என்பதை வாழ்க்கை நமக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதனுடைய அடையாளமாகத்தான் அன்னையினுடைய விழாவிலே இந்த கருத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்னை பிறர் அன்புக்கு சொந்தக்காரி. அவள் தனக்காக மட்டும் வாழ்ந்தவர் அல்ல, மாறாக உலகை அன்பு செய்ததினால்தான் அவள் தன்னுடைய வாழ்க்கையை இழக்க துணிந்தாள். எனவே இந்த அன்னையை போல நாமும் பிறர் அன்பு கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று சிந்திக்கின்ற வேளையிலே அன்பிற்குரியவர்களே, ஆண்டுதோறும் வந்து போகின்ற விழா போல நாமும் திருப்பலிக்கு வந்தோம், அத்தோடு வீட்டிற்கு சென்றோம், நமக்கு கிடைக்கக்கூடிய அன்பின் விருந்தில் பங்கெடுத்தோம் என்கிற மனநிலை கொண்டவர்களால் வாழ்வினுடைய சிந்தனைகளை நம்மால் வாழ்ந்து காட்ட முடியாது. ஆனால் அன்னை எத்தகைய வாழ்வு பாடத்தை நமக்கு கற்றுத் தருகிறாளோ அதை வாழ்ந்து காட்டுவதற்காக நாம் முன்வரவில்லை என்று சொன்னால் இந்த விழா அர்த்தம் தருகிற விழாவாக இருக்க முடியாது. எனவே இந்த அன்னை எப்படி பிறர் அன்புக்கு சொந்தக்காரி, எப்படி அந்த பிறர் அன்பை நாம் வாழ்ந்து காட்ட முடியும் என்று சிந்திக்கின்ற வேளையில் முதலாவதாக அன்னையிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், அன்னையை ஒரு வானதூதர் சந்திக்கிறார். அந்த வானதூதருக்கு பேர் என்ன? மிக்கேல் தானே? இல்லையா? கபிரியல் தானா? பரவாயில்ல. அப்ப கபிரியல் தூதர் அன்னை மரியை சந்திக்கின்றார். இரண்டு பேருக்கும் இடையிலே உரையாடல் நிகழ்கிறது. அன்னை மரியாள் ஒரு இளம் பெண், கணவனை அறியாதவள். ஆனால் வானதூதர் சொல்லுகிறார், நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இந்த நேரத்தில் அன்னையினுடைய மனதில் எவ்வளவு குழப்பங்கள் இருந்திருக்கும், தடுமாற்றங்கள் இருந்திருக்கும். எனவே இந்த கேள்வியை திரும்ப கேட்கிற, இது எப்படி முடியும்? நான் கன்னி ஆயிற்றேன். இந்த குழப்பத்திற்கு பிறகு இரண்டு பேருக்கும் இடையிலே உரையாடல் நடக்கிறது. அந்த நேரத்தில் தூய ஆவி உன் மீது நிழலிடும் என்கிற உத்தரவாதத்தை கொடுத்து அன்னையினுடைய மனதிற்கான எண்ணத்தை கபிரியல் தூதர் மாற்றுகிறார். அவரும் சொற்படி நிகழட்டும் என்கிற ஒற்றை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய வயிற்றில் ஏற்றுக்கொள்வதற்கு உறுதி அளிக்கிறார். இதைவிட மேலான பிறரன்பு செயல் வேறு எங்கும் காண முடியாது. ஏன்? இந்த உலகத்தின் மீட்பரை சுமப்பதற்காக
மரியாள் எவ்வளவுக்கு விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், எவ்வளவுக்கு இழப்புகளை அவள் சந்திக்க வேண்டியிருக்கும். உலகம் என்ன சொல்லும், யூத சமூகம் என்ன பறைசாற்றும், தன்னை பற்றி எப்படியெல்லாம் பேசும் என்கிற கேள்வி கணைகள் அன்னை மரியினுடைய இதயத்தை ஊடுருவி பாய்ந்து இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி உலகின் மீட்பரை நான் சுமக்க வேண்டும் என்றால் அந்த சுமப்பதற்குரிய பலன் என்பது இந்த உலகத்தின் மீது நான் அன்பு கொண்டிருக்கிறேன் என்பதாய் அவள் வெளிப்படுத்தியதனுடைய விளைவுதான் உமது சொற்படி நிகழட்டும் என்கிற வார்த்தை. இந்த உலகத்தை அன்பு செய்யவில்லை என்று சொன்னால், உலக மாந்தரை அன்பு செய்யவில்லை என்று சொன்னால், அன்னை மரியாவால் இது ஆண்டவரால் நிகழ்ந்திருக்கிற அந்த வார்த்தையை அவள் ஏற்றுக்கொள்ளே மாற்றிருக்க மாட்டாள். எனவே உலகை அன்பு செய்ததனுடைய விளைவு அன்னை மரியாள் சொன்ன வார்த்தை உமது சொற்படி நிகழட்டும். எனவே அதற்காக அவமானங்களையும் அதற்கான எதிர்மறை விமர்சனங்களையும் யூத சமூகம் என்னவெல்லாம் பேசும் என்கிற அந்த எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அவள் ஏற்றுக்கொள்கிறாள். காரணம், உலகம் மீட்பரை பெற வேண்டும் என்று சொன்னால் என்னை இழப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எனவே உலகத்தின் மீது கொண்ட அன்பினால் அன்னை மரியாள் இந்த வலிகளை, இந்த இழப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதித்தாள். எனவே அன்னையினுடைய பேரன்பின் அடையாளத்தினுடைய முதல் அறிகுறியாக பார்ப்பது இதை. இரண்டாவதாக அன்னையினுடைய பேரன்பு எப்படி உயர்ந்தது என்று பார்க்கின்ற பொழுது கபிரியல் தூதருக்கும் கபிரியல் தூதருக்கும் அன்னை மரியும் நடக்கிற உரையாடலிலே அன்னை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் கபிரியல் தூதர் சொல்லுகிறார், உறவினராகிய யாரு கேட்கல, ஒரு ஆள் மட்டும்தான் பூசையில் இருக்கிறான் நினைக்கிறேன். எலிசபெத். அவர் என்னவாக இருந்தார்? எலிசபெத் என்ன நடந்தது, என்ன நடந்ததுன்னு கபிரியல் தூதர் சொன்னாரு. வாக்கிங் போயிருக்கிறாரா? எலிசபெத்தும் வயது முதிர்ந்த நிலையில் கருவுற்றிருக்கிறார். இந்த கேள்வியை, இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் அன்னை மரியாள் என்ன செய்கிறார்? புகழ் பாடல் பாடி அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன செஞ்சாங்க? யூதேயா மலைநாட்டிற்கு சார்ல சொல்றார், விரைந்து சென்றார். அங்கு சென்ற பிறகு எவ்வளவு நாளுக்கு தங்கி இருந்தார்? ஏறக்குறைய 3 மாதம் அளவுக்கு அன்னை மரியாள் யாரோடு தங்கி இருந்தார்? எலிசபெத்தோடு தங்கி இருந்தார். முதன் முதலாக அன்னை மரியாவை ஆண்டவரின் தாய் என்று சொன்னவள் யார்? இந்த உலகத்திற்கு உலகில் முதன்முறையாக ஒரே ஒரு நபர் மட்டும்தான் ஆண்டவரின் தாய் என்று சொன்னார், எலிசபெத் தான் அன்னை மரியாவை என் ஆண்டவரின் தாய் என்று சொல்லுகிறார். எனவே எலிசபெத்தோடு தங்கி இருக்கிறார். அன்னை மரிக்கு ஒருவேளை நான் கடவுளுக்கே தாயாக போகிறேன் என்கிற ஆணவ சிந்தனை இருக்கவில்லை, அகபாவம் இருக்கவில்லை, தலைக்கணம் இருக்கவில்லை. என்ன செய்கிறாள்? வயது முதிர்ந்த நிலையில் எலிசபெத் கருவுற்று இருக்கிறார் என்று சொன்ன உடனேயே அவளை தேடி புறப்படுகிறாள், உடன் இருக்கிறாள், ஒத்தாசை செய்கிறாள். அன்னையினுடைய அந்த உடன் இருப்பு எலிசபெத்துக்கு நம்பிக்கை அளிக்கிறது. இதுதான் அன்னையினுடைய பிறர் அன்பின் இரண்டாம் கட்ட நிலை. அடுத்தவருடைய துன்பத்தில் துயரத்தில் உடன் இருக்கிறேன் என்கிற உத்தரவாதம் கொடுக்கிறோமே, இதை போல நாமும் அடுத்தவருடைய துயரத்தில், அடுத்தவருடைய வலியில், அடுத்தவருடைய வேதனையில் உடன் இருக்க வேண்டும் என்பதை அன்னை மரியாள் நமக்கு கற்றுத் தருகிறாள். மூன்றாவதாக இந்த நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், கானாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகின்ற பொழுது யாரும் சொல்லவில்லை ரசம் தீர்ந்து போய்விட்டது என்று, யாரும் முறையிடவில்லை அன்னை மரியிடம் வந்து. ஆனால் அன்னை மரியாள் தன் மகனிடத்தில் சொல்லுகிறாள், ரசம் தீர்ந்து விட்டது, ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்ன வார்த்தையை கேட்ட உடனேயே இயேசுவிடத்தில் வருகிறாள், மகனே ரசம் தீர்ந்து விட்டது. இயேசு சொல்லுகிறார், நான் என்ன செய்ய முடியும், எனது நேரம் இன்னும் வரவில்லை. எதுவுமே சொல்லவில்லை. பணியாளரிடத்தில் மரியாள் சொல்லுகிறாள், அவர் சொல்வது போல் செய்யுங்கள். அவ்வளவுதான்.
வாழ்வினுடைய வறுமை வருகிற பொழுது, வாழ்க்கையில எதுவுமே எல்லாம் பறிகொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே அன்னை மரியினுடைய உடனிருப்பு இருக்கிறது என்கிற நம்பிக்கை தருகிற நிகழ்வுதான் கானாவில் தண்ணீர் திராட்சை ரசமாக்கக்கூடிய நிகழ்வு. இதைவிட பேரன்பை நாம் எப்படி கொண்டாட முடியும்? பட்டியலிட்டு கொண்டு போய் கொண்டிருக்கலாம் அன்னை மரியினுடைய பேரன்பினுடைய அடையாளத்தை. எனவே இந்த 3 நிகழ்வுகள் வழியாக எவ்வளவுக்கு அன்னை மரியாள் தன் இதயத்தில் அடுத்தவர் மீது அன்பு கொண்டிருந்தார் என்பதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே தன்னை இழந்து உலகின் மீட்பரை உலகத்திற்கு கொடுப்பதற்காக அன்னை மரியாள் உலகின் மீது அன்பு கொண்டிருந்தார். எலிசபெத்திற்கு உதவி செய்வதற்காக தன்னுடைய கடவுளின் தாய் என்கிற நிலையை மறந்து அவள் பயணம் மேற்கொள்ளுகிறாள். கானாவிலே பிரசவம் நீர்ந்துவிட்டது அந்த சூழ்நிலையை அவள் தன்னுடைய இழப்பின் நிலையாக உணர்ந்து அந்த அன்பினுடைய வேகத்தினால் அதை தன் மகனிடத்திலே பரிந்து பேசுகிறார். இதுதான் அன்பினுடைய அடையாளங்கள். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இத்தகைய தாய் அன்பை, பேரன்பை நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் நாம் வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் வாழ்வதற்கு தான் மறந்து விட்டிருக்கிறோம். எனவே எப்படி இதை அடுத்தவருக்கு வெளிப்படுத்த போகிறோம் என்பதை முதலாவதாக நம்முடைய குடும்பங்களில் இருந்து நாம் தொடங்குவோம். எனவே அன்னையினுடைய பேரன்பை நாம் எப்படி வாழ்ந்து காட்ட முடியும் என்றால், வேறு எங்கும் செல்வதற்கு பதிலாக நம்முடைய குடும்பங்களில் இருந்து இந்த பேரன்பை வாழ்ந்து காட்ட முடியுமா? அன்னையை போல நம்முடைய குடும்பங்களில் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உடல் இருக்கிறது, ஆனால் உணர்வுகள் ஒன்றித்திருப்பதில்லை. பல நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வருவது சகஜம். ஆனால் வாழ்க்கையில் வருகிற கருத்து வேறுபாடுகளை மட்டும் முன்னிலைப்படுத்திக் கொண்டு உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அடுத்தவர் நிலையிலிருந்து சிந்திக்காமல் எவ்வளவுக்கு கொடுமையான குடும்ப வாழ்க்கையை நம்முடைய குடும்பங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை சிந்தித்து பார்க்க அன்னை மரியாள் நமக்கு அழைப்பு தருகிறார். எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு முணுமுணுப்பு இருக்காது. எங்கு முணுமுணுப்பு அதிகமாக இருக்கிறதோ அங்கு எது இருக்காது? அன்பு இருக்காது. எனவே நமக்கு வேண்டப்பட்டவர்கள் தவறு செய்தால் அதை நாம் மிகைப்படுத்த மாட்டோம். நமக்கு பிடிக்காதவர்கள் தவறு செய்தால் சிறியராக இருந்தாலும் அதை நாம் மிகைப்படுத்துவோம். நம்முடைய குடும்ப வாழ்வில் கணவன் மனைவிக்கு இடையே வருகிற கருத்து வேறுபாடுகள் மிகைப்படுத்தப்படுகின்றன என்றால் அங்கே அன்பு வற்றி போய்விட்டது என்றுதான் நாம் சொல்ல முடியும். எனவே அன்பு அந்த குடும்பத்தில் நிலையாக இருக்கிறது என்றால் அந்த குடும்பத்தினுடைய கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகளாக வெளியே வராது. அவர்களுக்குள்ளாகவே அது பேசி தீர்த்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த கால சூழ்நிலையில் கணவன் மனைவியாக வாழ்கிற நம்முடைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட அன்பின் பற்றாக்குறை அதிகரித்துக் கொண்டு வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்னை நமக்கு தருகிற அறைகூவல் எல்லாம், எனது பேரன்பை உனது குடும்பத்தில் வாழ்ந்து காட்டுவதற்கு நீ தயாராக இருக்கிறாயா? பிள்ளைகளிடத்தில் பேசுவதற்கு பெற்றோர்களுக்கு நேரம் இல்லை. பெற்றோர்கள் சொல்ல வருவதை கேட்பதற்கு பிள்ளைகளுக்கு இதயத்தில் இடம் இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும் என்று பிள்ளைகள் தான் தோண்டித்தனமாக தனக்கு தெரிந்தது போல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லது கெட்டதை சொல்லுவதற்கு கூட குடும்பங்களில் நேரம் இல்லை, அதற்கான இடமும் இல்லை, அதற்கான உரையாடலும் இல்லை. எனவே குடும்பங்கள் அன்பில்லாத வறண்ட நிலமாக வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிற பொழுதுதான் நம்முடைய குடும்பங்கள் எப்படி அன்னையினுடைய அன்பில் இருந்து விலகி நிற்கிறது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நமது குடும்பங்கள் அன்னையினுடைய பேரன்பை சுவைத்து பார்ப்பதற்கும் வாழ்ந்து காட்டுவதற்கும் அழைக்கப்பட்டுள்ளது. அன்னையை போல பிறரன்பால் நாம் தூண்டப்பட வேண்டும் என்றால் அது நமது குடும்பங்களில் இருந்து தொடங்குவோம். எனவே எல்லா தவறுகளையும் எல்லா பலவீனங்களையும் மிகைப்படுத்துகிற மனநிலையை விடுத்து குறை நிறைகளோடு ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை நமக்கு வேண்டும் என்பதை அனைவரையும் கற்றுத் தருகிறார். இரண்டாவதாக பெற்றோர்கள் பிள்ளைகள் என்கிற நிலையிலே, கணவன் மனைவி என்கிற நிலையிலே உரையாடுவதற்கான நேரங்களை செலவு செய்யுங்கள் என்பதை அனைவரையாக கற்றுத் தருகிறார். எனவே நேரங்கள் செலவு செய்யப்படுகிற பொழுது, பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் தங்களுடைய நேரங்களை ஒதுக்குகின்ற பொழுது அந்த குடும்பம் அன்பினால் நிறைக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். எனவே அன்னை போல பிறரன்பால் நாம் தூண்டப்பட வேண்டும் என்றால் அது நம்முடைய குடும்பங்களில் இருந்து தொடங்குவதற்கு நாம் தயாராக இருக்க முடியுமா? குறைந்தபட்சம் நம்முடைய குடும்பங்களில் குடும்ப ஜபமாலைக்கு பிறகு இணைந்து உண்பதற்கான சூழலை நாம் உருவாக்க முடியுமா? எல்லா நாட்களும் இல்லை என்றாலும் வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் பெற்றோர் பிள்ளைகள் என்கிற நிலையில் இணைந்து உணவருந்தி அதன் பிறகு குடும்பத்தினுடைய
கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நாம் ஏற்படுத்த முடியும் என்றால் இந்த அன்பை நம்முடைய குடும்பங்களில் வாழ்ந்து காட்ட முடியும் அன்னையை போல. இரண்டாவதாக நாம் வாழ்கிற பங்கு சமூக சூழ்நிலையில் அன்னையினுடைய பேரன்பு நமக்கு எவ்வளவுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது என்று சொன்னால், அன்னை அடுத்தவர் நலன் மீது அக்கறை கொண்டவள். அடுத்தவர் நலன் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய அன்னை எதையுமே எதிர்மறையாக விமர்சிக்க மாட்டாள். எனவே அன்பு இருக்கக்கூடிய இடத்தில் எதிர்மறை விமர்சனங்கள் இருக்காது என்பதை அன்னை கற்றுத்தருகிறாள் என்றால் அதை வாழ்ந்து காட்டுவதற்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள். எனவே நாம் வாழ்ந்து காட்டக்கூடிய நம்முடைய சமூகங்களிலே பங்கு சூழலிலே நடைமுறைப்படுத்த முடியுமா என்கிற கேள்வியை கேட்டு பார்ப்போம். அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு காயத்திற்கான இடம் இல்லை. வார்த்தைகளில் வருகிற கொடுமையான சொற்றொடர்கள் எவ்வளவுக்கு கனமானவை என்பது நமக்கு தெரியும். எனவே எனக்கு எதிராக யாரும் என்னை வார்த்தைகளால் காயப்படுத்த கூடாது என்று எதிர்பார்க்கிற நாம் அடுத்தவரை எவ்வளவுக்கு தாராளமாக வார்த்தைகளால் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பார்ப்போம். உண்மைக்கு புறம்பான தகவல்கள் காதுகளுக்கு வந்து சேர்கிற பொழுது உண்மையா பொய்யா என்ற தெளிவுகள் கேட்காமலேயே அது உண்மை என்று நாமாகவே நினைத்துக் கொண்டு எத்தனை பேரை நாம் காயப்படுத்தி இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அன்பு இருக்கக்கூடிய இடத்தில் இத்தகைய காயப்படுத்துதல்கள் நிகழ்ந்தேராது என்பதை அனைமறியால் கற்றுத் தருகிறார். மனமுடைந்து போய் வாழ்வினுடைய சூழ்நிலை இவ்வளவு கொடுமையாக இருக்குமா என்று தவிக்கின்ற மனிதர்களாக பல நேரங்களில் நம்மை சுற்றி வாழ்கிறவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது சாதாரண மனிதர்களாக கூட இருக்கலாம். எத்தனை மனிதர்களை நாம் அவமரியாதை செய்து கொடுத்திருக்கிறோம், எத்தனை மனிதர்களை காயப்படுத்தி இருக்கிறோம். எனவே அன்பு வறண்டு போனதனுடைய விளைவுதான் அடுத்தவரை காயப்படுத்துவது. எனவே அன்னை மரியாதை போல பிறருக்கு சொந்தக்காரர்கள் என்றால் அடுத்தவரை நம்முடைய இதயங்களில் தாங்குவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இதை அன்னை மரியாளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டாக வேண்டும். மூன்றாவதாக இந்த உலகத்தின் பார்வையை, உலகத்தின் மீது நமது பார்வையை பதிப்போம். போர்கள், வன்முறைகள், கலவரங்கள், எத்தனை அப்பாவி மக்கள் தங்களது உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் முடிவெடுக்கிறார்கள், அடுத்த நாட்டின் மீது போர் தொடுக்க வேண்டும். எங்கள் நாட்டினுடைய இறையாண்மையை அடுத்த நாடு பாதித்து விட்டது என்பதாலே போர் தொடுக்கக்கூடிய முடிவுக்கு ஆட்சியாளர்கள் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த நாட்டு தலைவனும் தனது உயிரை இழந்ததாக வரலாறு இல்லை. உயிரை இழக்கிறவர்கள் எல்லோருமே அப்பாவி மக்கள் அல்லது சாதாரண ராணுவ வீரர்கள். எனவே போர்கள், வன்முறைகள் அமைதிக்கு தீர்வு அல்ல. அன்பு இருக்கக்கூடிய இடத்திலே போர்களுக்கான இடம் தேவையில்லை என்பதை நாம் அத்தனை பேரும் உணர்ந்தாக வேண்டும். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலே போர் நின்றபாடு இல்லை. காசாவுக்கும் இஸ்ரேலுக்கு இடையிலே போர் நின்றபாடு இல்லை. உள்நாட்டு குழப்பங்கள் தீர்ந்தபாடு இல்லை. இந்தியா பாகிஸ்தான் போர் இப்பொழுது மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கால சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அடுத்த நாட்டை மீது போர் தொடுப்பதினால் எத்தனை அப்பாவி மக்களை நாம் கொலை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இத்தகைய பார்வை நமக்கு வேண்டும். எனவே நாட்டு தலைவர்களாக இருக்கலாம், யார் அத்துமீறுகிறார்களோ யாராக இருக்கட்டும், அன்பு அங்கு இல்லை என்பதனுடைய அடையாளம் தான் இது. என்னை அதே மரியாள் நம் ஒவ்வொருவருக்கும் தருகிற இத்தகைய அன்பின் அறைகூவலை வாழ்ந்து காட்டுவதற்கு தயாராக இருக்கிறோமா? எனவே இதை வாழ்ந்து காட்ட மறக்கிறோம் என்றால் அன்னையினுடைய அன்பு நம்முடைய இதயத்தில் இல்லை என்று சொல்ல முடியும். எனவே அன்னையினுடைய பேரன்பை நாம் அனுபவிக்கின்ற அளவிற்கு நம்முடைய இதயங்கள் இன்னமும் திறக்கப்பட வேண்டும் என்பதுதான் அன்னையினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையில் நாம் பக்திக்குரிய மனிதர்களாக வாழ்வதனால் எதையும் சாதிப்பதில்லை. ஆனால் பக்தி கற்றுத்தருகிற வாழ்க்கையினுடைய அர்த்தங்களை இந்த சமூகத்திற்கு வாழ்ந்து காட்டுவது என்பது மிகவும் அவசியமானது என்பதை புரிந்து கொள்ள அன்னை நம்ம ஒருவரையும் அழைக்கிறார். கோயிலுக்கு வருவது எளிதானது, விழா கொண்டாடுவது ரொம்ப எளிதானது. ஆனால் இந்த கோயிலுக்கு வருவதும் விழாக்கள் கொண்டாடுவதும் எதற்காக என்றால் அது இதயத்தை அலங்கரிப்பது, இதயத்தை தூய்மைப்படுத்துவது, இதயத்தை சுத்தப்படுத்துவது. இதை மறந்து விட்டோம் என்றால் விழாக்கள் அர்த்தமில்லாதவைகளாக மாறிவிடும். எனவே அன்னையினுடைய இந்த பேரன்பு நம் அத்தனை பேருக்கும் தருகிற அறைகூவல் என்ன என்று பார்க்கிற பொழுது, நான் இந்த உலகத்திற்காக என்னையே இழந்தேன், அவமானங்களை சந்தித்தேன். என்னுடைய பேரன்பின் அடையாளமாக நான் எலிசபெத்தை சந்தித்தேன்.
என்னுடைய பேரன்பின் அடையாளமாக திராட்சை ரசம் தீர்த்து போகிற பொழுது என் மகனிடத்தில் பரிந்து பேசினேன். இப்படி எனது பேரன்பை நான் உலகத்திற்கு உறக்க சொல்லிவிட்டேன். என் மகளாக இருக்கிற நீ எப்படி உனது பேரன்பை உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சக மாந்தர் மீது காட்டப் போகிறாய் என்பதுதான் எனக்கான கேள்வியாக இருக்கிறது என்பதை அன்னை மரியாள் நம்மை நோக்கி கேள்வி எழுப்புகிறாள். எனவே அன்பிற்கான ஏக்கம் நம்முடைய இதயங்களில் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய இதயங்கள் தான் மூடியே கிடக்கின்றன. விழுந்து நின்று நம்முடைய தேவைகளை இறைவனிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர்களாகிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் இறை மக்களை நிறைவாழ்வில் வழிநடத்த தேவையான அருளினை உம்மிடமிருந்து பெற்றிடவும், அருள் பொழிவு பெற்ற அவர்களை பொதுநிலையினர் யாவரும் தாவீதை போல் மிகுந்த மரியாதையோடு நடத்தி பணிந்து வாழ்கிற பண்பினை பெற்றிடவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, மண்ணை சார்ந்த மனிதர்கள் வாழ்வினில் எதிர்நோக்கை விதைத்திட விண்ணை சார்ந்தவராம் இயேசுவையை தாரை வார்த்த தந்தையின் பரிவுள்ளதை இவ்வுலகு மற்றும் நாட்டை ஆள்கிறவர்கள் பெற்று அமைதியிலும் நீதியிலும் வழி நடத்த வேண்டும் என்றும், மன்னக விண்ணக விதிகளின்படி ஆட்சி புரிய வேண்டும் என்றும், எம் தேசமும் பரந்த இப்பார் உலகும் நலம் பெற வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் என்கிற திருப்பாடல் வரிகளின்படி மாந்தர் அனைவரும் உமது பேரன்பையும் இரக்கத்தையும் சுவைத்து நோய்கள் அனைத்தும் நீங்க பெற்று நலன்கள் அனைத்தாலும் நிரப்ப பெற்று நிறைவாழ்வு வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, எந்த அளவையால் அளக்கிறோமோ அதே அளவையால் எங்களுக்கும் அளக்கப்படும் என்கிற நற்செய்தி தரும் பாடத்தில் பயின்றவர்களால் அடுத்திருப்போருக்கு ஆதரவு இல்லாதோருக்கு உதவிடவும், பகைவரிடம் பரிவு காட்டி அனைவருக்கும் அன்பினை பொழிந்து தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நாங்களும் இரக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் நாங்கள் அனைவரும் நாங்கள் வாழும் பங்கிலும் சமுதாயத்திலும் அநீதியை அதட்டி கேட்கும் அன்பும், நீதிக்கு தோள் கொடுக்கும் அன்பும், குற்றத்தை சுட்டிக்காட்டும் அன்பும் கொண்டவர்களாய் இயேசு காண விரும்பிய மனித நேயமுள்ள புதிய சமுதாயம் படைக்க உமதருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
தனிப்பட்ட தேவைகளையும் அமைதியாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். வல்லமை நிறைந்த ஆண்டவரை, நம்பிக்கையோடு உடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம் திருப்பாதத்தில் சமர்ப்பித்துள்ள எங்களுடைய எளிய விண்ணப்பங்களை கேட்டு நிறைவேற்றியருளும். நாங்கள் ஒவ்வொருவரும் அன்பிலே வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆசிர்வதியும். அன்பு அனைத்தையும் கடந்து நிற்கும் என்பதை இன்றைய அருளுரையிலே நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இறைவா, அன்பை அதிகமாக விதைப்பவர்கள் தங்களுடைய வாழ்விலே தியாகம் செய்ய துணிந்து நிற்பார்கள். அன்பை அதிகமாக கொண்டிருப்பவர்கள் ஒருவர் மற்றவரை காயப்படுத்தாமல் எப்போதும் அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அன்பை அதிகமாக கொண்டிருப்பவர்கள் அமைதியை விரும்புபவர்களாக இருப்பார்கள் என்ற நல்ல சிந்தனையை எங்களுடைய அன்னை வழியாக நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த அன்பை ஆழப்படுத்தும். இந்த அன்பை நாங்கள் விதைப்பவர்களாக எங்களை உருவாக்கும். இறைவா, இந்த அன்பிலே கட்டியெழுப்பப்படக்கூடிய குடும்பங்களாக எங்களுடைய குடும்பங்கள் இருக்க தேவையான அருளையும் ஆசிரியையும் தாரும். பகைமையும் போர்களும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே நாங்கள் அன்பின் பிள்ளைகளாக வாழ்வதற்கான ஆசிரியை தாரும். எங்கள் அன்னை தேவையிலிருந்த மனிதர்களை தேடி சென்றதை போன்று, துன்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மனமுவந்து உதவி செய்ததை போன்று நாங்களும் ஒரு நல்ல படிப்பினைகளை எங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்க தேவையான அருளை தாரும். எங்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்களில் நல்ல சமாதானம் உள்ள வாழ்க்கையை தாரும். குடும்பங்களுக்காக உழைப்பவர்கள் நல்ல வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கும், வேலைகளுக்கேற்ற நல்ல ஊதியங்களை பெறுவதற்கும், ஆண்டவரை வேலை செய்வதற்கான உடல் மன ஆரோக்கியம் பெற்று வாழ்வதற்கும் தேவையான அருளையும் வல்லமையும் தாரும். எங்களுடைய குடும்பங்களிலே சமாதானம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் நல்ல ஞானத்தோடு படிப்பதற்கான அருளை தாரும். குறிப்பாக உயர்கல்விக்காக தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வுக்கான நல்ல படிப்புகளை பெற்றுக்கொள்ளவும், நல்ல எதிர்கால வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் தேவையான அருளையும் ஆசிரியையும் தாரும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். யார் யாருக்காக நாங்கள் சிறப்பாக இந்த வேளையில் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோமோ அனைவருடைய வாழ்வையும் ஆசிர்வதியும். இந்த விழா நாட்களை ஆசிர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். ஆண்டவரே, இந்த விழாவுக்காக பல்வேறு விதங்களிலே அன்பளிப்புகள் நன்கொடைகள் செய்திருப்பவர்கள், பல்வேறு நிலைகளிலே உழைத்திருப்பவர்கள், இந்த விழாவை கொண்டாட தயாரிப்புகளை மேற்கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்தியருளும். இறைவா, மிக சிறப்பான விதத்தில் பல்வேறு நோய்களால் கஷ்டப்படுகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக கேன்சர் நோயினால் கஷ்டப்படுகிற மக்கள், சிறுநீரக பிரச்சனைகளால் கஷ்டப்படுபவர்கள், இதயம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கும். ஆண்டவரை துன்புறுகின்ற மக்களுக்கு நாங்கள் எப்போதும் எங்களுடைய ஆறுதலாலும் எங்களுடைய உடனிருப்பாலும் துணை நிற்பதற்கான அருளையும் ஆசிரியையும் தாரும். எங்கள் தாய் புனிதமிக்க கன்னி மரியாள் துன்பத்தில் இருக்கின்ற மக்களுக்கு எப்போதும் துணையாக இருந்து வழிநடத்தியதை போன்று நாங்களும் நலிவுற்ற மனிதர்களை தேடி செல்பவர்களாக, உடைந்து போன மக்களுக்கு எப்போதும் எங்களுடைய ஆறுதலையும் அன்பையும் பகிர்ந்தளிப்பவர்களாக வாழ்ந்திட தேவையான அருளையும் ஆசிரியை தந்து வழி நடத்தியவர்களும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். காணிக்கை. நேரம்
வறுமை தருவாய் போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் என் அன்பு தேவனும் நீ என் வாழின் ஜீவனும் நீ என் வாழின் ஜீவனும் நீ காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அளித்தரும் நேரம் உள்ளம் விரும்பும் இறைவன் நீரே உவந்து தர வந்தே நீரி வாழ்வை திருமுன் தந்து நிம்மதி பெறுகின்றே என் அன்பு தேவனும் நீ என் வாழின் ஜீவனும் நீ என் வாழின் ஜீவனும் நீ காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அளித்தரும் நேரம் காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அளித்தரும் நேரம். சகோதர சகோதரிகளை நாம் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த பலியெல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே உம் திருமகனுடைய தாயின் விழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனிதமான உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது கருணையும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால்
அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு புகழ்ந்து மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. ஏனெனில் அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் மகிமை நிறைந்த தம் திருக்கைகளால் கிண்ணத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி
நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் அன்பு ஆயர் நசரே, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தை என்று அழைக்க இயேசு நமக்கு கற்றுத்தந்தார். நம் தேவைகளை சொல்லி மன்றாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றம் குறைகளை பாராமல் எங்கள் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவரே, சுத்தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். நலமடை
வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றிடும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுவே. உன்னோடு நான் காணும் உறவானது உள்ளத்தை உருமாற்றி உருவாக்கிடும். மீட்டலாம் எனில் மாற்றங்கள், வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுவே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுவே. இயேசுவில் நண்பர்களே, ஆரோக்கிய அன்னையினுடைய பாச பாதுகாவலிலே வாழ்கின்ற நாம் அன்னைக்கு நன்றி செலுத்தி, அன்னை வழியாக இறைவனுக்கு நன்றி செலுத்தி, இந்த 3 நாட்களும் மிகச் சிறப்பான விழா கொண்டாட்டத்தை நாம் முன்னெடுத்து சிறப்பித்துக் கொண்டு இறுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய விழா நல்வாழ்த்துக்களை நெஞ்சந்தரை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஒரு விதத்தில் எல்லோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த விழாக்கள் மிகச் சிறப்பாக அமைந்தது என்று, இன்னொரு புறம் விரைவாக முடிந்துவிட்டதே என்ற கவலை. இருப்பினும் இந்த ஆண்டு விழா சென்ற ஆண்டை விட மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது. நாம் வளர்ச்சி பாதையில் வந்திருக்கின்றோம். இந்த விழா நாட்களில் பலர், இந்த அன்பிய மக்கள், இந்த பகுதியில் வாழ்கின்றவர்கள் சொன்ன வார்த்தைகள், இந்த இடத்தில் ஒரு சிற்றாலயம் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று. அனைவரும் ஒத்துழைப்போடு ஒற்றுமையாக ஈடுபாட்டோடு இருந்தால் நிச்சயம் அடுத்த ஆண்டு நமது விழா ஒரு அழகான சிற்றாலயத்தில் நாம் கொண்டாடலாம். இது மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்கள். இந்த ஒரு கனவை மனதில் நிறுத்தி தொடர்ந்து அன்னை வழியாக நாம் நிறைவேற்ற வேண்டுவோம். இந்த விழா நிறைவு திருப்பலியை தலைமையேற்று நம் எல்லோரையும் இறைவனது கருத்தில் ஒப்புக் கொடுத்து நம் குடும்பங்களுக்காக சிறப்பாக இறைவேண்டல் செய்தவர்கள் அருள் தந்தை சார்லஸ் விஜு அவர்கள். நம்ம எல்லோருக்கும் தெரியும், என்னுடைய வகுப்பு தோழர், தற்பொழுது குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு நிறுவனமான சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுடைய இயக்குநராக பணி பொறுப்பெடுத்த நாளிலிருந்து துடிப்போடு பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த மருத்துவம் என்பது வியாபாரமயமாக்கப்பட்ட ஒரு நிலையில் அந்த மருத்துவத்தை நம் மக்கள், ஏழை எளிய மக்கள் எளிதாக இயல்பாக பெற்று எல்லோரும் நலம் பெற வேண்டும், நலமான வாழ்வினை பெற வேண்டும் என்ற ஒரு கனவோடு உழைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள். தந்தை அவர்கள் அகல் என்ற ஒரு நண்பர்கள் அமைப்பை உருவாக்கி அதன் வழியாக கேன்சர் நோயாளிகளுக்கு சிறப்பான ஒரு பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு சமூக அக்கறையோடு பிறநல எண்ணத்தோடு உழைக்கின்றவர்கள் இன்றைய நாள் சிந்தனையினுடைய ஒரு நீட்சியாக தந்தை அவர்கள் இருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் நல்லதொரு இசைக்கலைஞர். நாம் உள்ளத்திலே கவலையோடு வேதனையோடு இருக்கின்ற போது அவரது பாடல்கள் நமது இல்லங்களில் ஒலிப்பதை நான் கேட்டிருக்கிறேன். குறிப்பாக உள்ளம் உடையும் போது உறைவாய் வாய் இறைவாய் என்று. இது இணையத்தில் அதிகமாக பார்க்கப்படுகின்ற ஒரு பாடலாக அந்த பாடல் இருக்கிறது. காரணம், அது நமது உள்ளத்தை தொட்டு இறைவனது ஆறுதலை பெற்றுத் தருவதாக இருக்கிறது. நமது ஆலயத்தில் அவருடைய பாடல்கள் எல்லாமே பாடப்படுகிறது. நிறைய பாடல்களை இந்த திரு அவைக்கு தந்திருக்கிறார். இந்த நாளிலே நம்மோடு இணைந்து இந்த திருப்பலி நமக்காக நிறைவேற்றி ஜெபித்திருக்கின்ற தந்தை சார்லஸ் விஜு அவர்களுக்கு நம் அனைவரும் சார்பாக விழா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைவு எப்படி இருந்தது? இன்னும் கொஞ்சம் கேட்கலாம் அப்படின்னு தோன்றி இருக்கும் நிச்சயம். தந்தை வின்சென்ட் எட்வின் அவர்கள் ஒரு சிறந்த மறையுரையாளர். அவரது வசீகர வார்த்தைக்கு நான், சார்லஸ் எல்லாம் ஒரு அடிமை. காரணம், அவரோடு நாங்கள் அருள் சகோதரராக இருந்தபோது இணையம்புத்தந்துறை பங்கில் களப்பணி ஆற்றினோம். அந்த நாட்களிலே ஒரு பாச உணர்வோடு, ஒரு அன்பண்ணனாக, பணியில் ஒரு தெளிந்த பார்வை, அதிலே மிகச் சிறந்த புதுமைகளை புகுத்தி பணி செய்யக்கூடியவர். அந்த பங்கில் 5 ஆண்டுகள் மிகச் சிறப்பான பணியை செய்து நமது மறை மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு பங்குத்தளமான குளச்சல் பங்குத்தளத்தில் தனது பணியை மிகச் சிறப்பாக செய்தார். அவரோடு ஓராண்டு காலம் இணை பங்கு தந்தையாக பணியாற்றிய அந்த அனுபவம் என்பது ஒரு நல்லதொரு குடும்ப வாழ்க்கை. எங்க மகிழ்ச்சிக்கு ஒரு பஞ்சமும் இல்லை. காரணம், குடும்ப தலைவர் நல்லா இருந்தால் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அந்த அண்ணன் குடும்ப தலைவராக, ஒரு நல்ல அண்ணனாக, ஒரு தந்தையாக எங்கள் எல்லோரையும் பாசத்தோடு நாங்கள் 4 பேர் இருந்தோம். நான், தந்தை பிரைட், இப்போ தந்தை ஜார்ஜ் ஆலஞ்சில் இருக்கிறாரு. அவர் எங்களை வழிநடத்திய தந்தை வின்சென்ட் எட்வின் மிகச் சிறப்பாக எங்களை வழிநடத்தியதோடு மட்டுமல்லாமல் அந்த மிகப்பெரிய ஒரு பங்கை மிகச் சிறப்பாக வழிநடத்தினார். அங்கே ஒரு நேரம் கூட அமைதியாக இருக்க முடியாது. ஏதாவது பிரச்சனைகள் வரும், உடனே பங்கு தந்தையை தான் தேடி வருவாங்க எப்பொழுதுமே. ஆனால் ஒரு தனது கடமையை மிகச் சிறப்பாக செய்தவர். அதை முடித்துவிட்டு நமது மறை மாவட்டத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பான முப்பணி, வார்த்தை, வழிபாடு, மறைக்கல்வி, அந்த பணியை மிகச் சிறப்பாக 5 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு தற்பொழுது தனது உயர்கல்விக்காக ரோமை நகருக்கு செல்ல இருக்கிறார். தற்பொழுது பெங்களூரிலே தனது மொழி பயிற்சிக்காக இருந்து கொண்டிருந்தார். எனது அழைப்பை ஏற்ற போது நிச்சயம் முடியாத ஒரு சூழ்நிலை, தனது வகுப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு நம்மோடு இணைந்து இந்த விழாவிலே அழகான ஒரு மறையுரை சிந்தனை, விவிலியத்தின் அடிப்படையில் 3 எண்ணங்களை, கபிரியல் தூதருக்கு அன்னை மரியாள் கொடுத்த வாக்குறுதி, அதிலே ஒரு உலக மீட்பிற்காக தனது உத்தரவாதத்தை கொடுத்தது, 2வது எலிசபெத் அம்மாளோடு உடனிருந்த ஒரு அன்பு, அதையெல்லாம் விட காண ஒரு திருமணத்தில் அவர் வெளிக்காட்டிய அந்த பிறரன்பு சேவை,
இவையெல்லாம் நமது பண்பாக இருக்க வேண்டும், அன்னையினுடைய பாதுகாவலில் வாழ்கின்ற நமக்கு இருக்க வேண்டும் என்று அழகான மறைவுரை சிந்தனை தந்திருக்கின்றார். எனவே தந்தை அன்பு அண்ணன் வின்சென்ட் எட்வின் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக விழா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறேன். தந்தை ராயை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே? என்னுடைய அன்பு அண்ணன், என்னுடைய எல்லாமே, அதாவது ஒரு தாயை போன்று வழிநடத்துகின்றவர், எல்லா இன்பத்திலும் துன்பத்திலும் உடனிருந்து தோள் கொடுத்து என்னை நிறைவாக பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறவர். இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது உடல்நலக் குறைவு இருந்தாலும் வருகிறேன் என்று இந்த நாளிலே நம்மோடு வந்திருக்கிறார். தந்தை அவர்கள் தற்பொழுது இராச்சகுளம் பங்கினுடைய தலைமை அருள் தந்தையாக அவரோடு 3 அருள் தந்தையர்கள் தங்கி பணி செய்கிறார்கள். எனவே ஒரு மறைபிறப்பு தளத்தில் சிறப்பாக பணி செய்கிறார். தந்தை அவர்களும் தந்தை சார்லஸோடு இணைந்த அகல் என்ற அமைப்பில் புற்றுநோயாளர்களுக்காக அவர் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு நோயாளியாவது சந்தித்து அவர்களோடு உரையாடி அவர்களுக்கு உதவி செய்வது. தந்தை அவர்கள் தொடர்ந்து ஏழை எளியவர்களோடு பயணிக்கின்றவர்கள். தந்தையினுடைய அண்ணன், எங்களது பாஸ்டர் அண்ணன் செல்வின் ராய் 5 இல்லங்களை ஏழை எளிய மக்களுக்காக வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு சமூக பணி. அவரது குடும்பமே அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. அவரது சகோதரி, எங்களது சகோதரி, அவர்கள் ஒரிசா விசாகப்பட்டினம் அந்த ஒரு எல்லையில் ஒரு போக்குவரத்து வசதி கூட இல்லாத ஒரு இடத்தில் அந்த ஏழை கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காக பணி செய்து கொண்டிருக்கிறார் ஒரு அருள் சுமதியாக. அந்த அளவு ஒரு அர்ப்பணம் மிகுந்த குடும்பம் எங்களது வாழ்வினுடைய மிக உன்னதமான ஒரு கொடை. தந்தை ராய் அவர்களுக்கு நம் அனைவரும் சார்பாக விழா வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை பிரவீன் அவர்கள், அவரை பள்ளவளையில் எதிர்ச்சியாக நான் பார்த்தேன். அதுக்கு அவருடைய குரு பட்டத்திற்கு முன்பாக ஒரு முறை சந்தித்திருந்தேன். 2வது சந்திப்பு தந்தை அவர்கள் ஜம்மு காஷ்மீர் மறை மாவட்டத்திலே பணியாற்றுகின்றார். அந்த பெயரை கேட்டவுடனே எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். காரணம், எப்பொழுதுமே எப்போ போர் நடக்கும், எப்போ என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் அந்த மக்களோடு துணிச்சலாக பணியாற்றுகிறார். இந்த ஒரு பணிதான் ஒரு அர்ப்பணம் நிறைந்த ஒரு பணியாக இருக்கிறது. தந்தை அவர்கள் நமது பக்கத்து ஊராகிய பாம்பன் விளையுடைய மண்ணின் மைந்தர், விடுமுறைக்கு வந்தவர், திரும்பி செல்ல முடியாமல் இருக்கிறார். இந்த நாளில் நமது விழா மகிழ்விலே இணைந்திருக்கிறார். தந்தை அவர்களது பணி சிறக்க நாம் அவருக்காக ஜெபிப்போம். நல்ல உடல் உள்ள நல்லோடு பாதுகாப்போடு ஜம்மு ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர் மறை மாவட்டத்திலே பணி செய்ய வேண்டும். அவருக்காக ஜெபிப்போம். இந்த நாளிலே விழா வாழ்த்துக்களை நன்றிகளை நம் அனைவர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்களே, இந்த விழா நாட்கள் 3 நாட்களுமே மிகச் சிறப்பாக அமைவதற்கு இசை மீட்டி பாடி உதவி செய்த சகோதரர் மற்றும் சகோதரிகள் மிகச் சிறப்பாக நல்ல பாடல்களை தெரிவு செய்து அன்னையை புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். இந்த திருப்பலி மிகச் சிறப்பாக அமைவதற்கு அவர்களது ஒத்துழைப்பு அதிகமாக இருந்திருக்கிறது. அவர்களுக்கு கரவொலியோடு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நம்ம முதல் நாள் நான் சொன்னேன், நம்ம பங்கு சமூகத்தோட விழா கோல 1வது நிலையத்தில் அதிகமாக இருக்கிறது. அதுக்கு ஒரு மிகச்சிறப்பான காரணம் ஒலி அமைத்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர் மிகச் சிறப்பாக இந்த ஒலி ஏற்பாடுகளை செய்து தந்திருக்கிறார், உதவி இருக்கிறார். அவருக்கும் அவரோடு உழைத்தவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே நாளிலே ஒரு அழகான சமபந்தி விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காலை நேற்று நைட்டிலிருந்து இரவிலிருந்து இதற்காக உழைத்த அதை தயாரித்தவர்களுக்கும் ஒரு சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே உதவி செய்கின்ற ஆண்டனி ராஜுக்கும் மிக சிறப்பாக நன்றி சொல்லணும். காரணம், இங்கே என்ன குறைபாடு இருந்தாலும் உடனே ஆண்டனிக்கு தான் ஃபோன் பண்ணுறது, அவங்க உடனே அதெல்லாம் எடுத்து கொடுப்பாரு. இந்த நாளில் முழுவதுமாக இருந்து எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டனி ராஜ் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ என்னுடைய பீட திருவர்களா ஆசாரிகளத்திலிருந்து கூடன்னு சொன்னாங்க. அப்படிலாம் வேண்டாம், இங்கே உள்ள பிள்ளைகளை அழகாக செய்வாங்க என்று எல்லாரும் ஆர்வத்தோடு சரியாக 5 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி இங்கே தான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு திரும்ப வந்துடுவாங்க. எடிசன், எவியோன், வர்ஷன், பபிஷன், அஸ்வின், ஆட்ரின், ரியோ இவர்கள் இது மட்டும் இல்லை, இந்த படி மட்டும் இல்லை, அடுத்து இந்த கம்பு நாட்டினது மற்ற எல்லா வேலைகளுக்கும் பெரியவங்களை விட ஆர்வமாக செய்திருக்கிறாங்க. எனவே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பலத்த கரவொலியோடு நம்ம நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த விழாவிலே கலந்து உறவுகளாக கலந்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் நன்றிகள். மிக சிறப்பான நன்றிகள். நமது அருள் சகோதரிகள் விருந்தினராக வந்திருக்கின்ற அருள் சகோதரி சார்லஸ் இல்லத்திலிருந்து ஒவ்வொரு நாளும்
நம்மை மகிழ்வித்திருக்கின்ற அருள் சகோதரிகள், அத்தோடு நவஜீவன் இல்லத்திலிருந்து வந்திருக்கின்ற அருள் சகோதரி மற்றும் சார்லஸ் இல்லத்திலிருந்து வந்திருக்கின்ற குழந்தைகள் எல்லோருக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நமது மேலாசாரி பள்ளம் இறை சமத்திலிருந்து பங்கு பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் இறை மக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எல்லாருக்கும் சிறப்பான நன்றிகள். தொடர்ந்து இவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும். உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அதே போன்று இந்த வழிபாடுகள் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வீடு அலங்காரம், அதே போன்று வாசித்தது, இந்த வழிபாட்டு குறிப்புகளை மிகச் சிறப்பாக வாசித்தது, வாசகங்களை வாசித்தது, அதில் அனீஷ் எல்லாம் வந்து வாசித்தது ஒரு அற்புதம் தான். மிக சிறப்பாக ஜெனிஷ் வந்து என்கிட்ட வந்து கரெக்ஷன் வரும்போது நான் சொன்னேன், வாசிக்க ஆளெல்லாம் செட் பண்ணிட்டீங்களானி. அவங்க சொன்னது யாருமே வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் போய் சொல்லணும், ஒரு ஆளுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, எல்லாரும் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னேன். அதே போல் வாசித்தது யாருமே திரும்ப வாசிக்கலை. 3 நாட்களும் ஒரு நாளைக்கு 10 பேர், அப்போ 30 பேர் வாசிச்சிருக்கிறாங்க. அப்போ ஜெனிஷ் மற்றும் அவரோட உதவி செய்தவர்கள், அங்கே செல்வி, எல்லாருக்குமே மிகச்சிறப்பான எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறாங்க. வழிபாடு மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. எனவே நம்ம பெண்கள் இயக்கத்திற்கு மிகச்சிறப்பான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நன்கொடைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் எல்லாரையும் பார்த்து வேணாம், மிகப்பெரிய ஒரு செலவு. எனக்கு அன்பின் விருந்திற்கே ஒரு பெரிய செலவு, ஒலி ஒரு பெரிய செலவு. அடுத்து இதே போல நிறைய செலவுகள் இருக்கிறது. ஒவ்வொரு இல்லத்திற்கும் வந்து தாராளமாக நன்கொடை பெற்று கடுமையான உழைப்பு, ஏறக்குறைய ஒரு 2 வாரமாக நமது ஊரில் உள்ள எல்லா மக்களும், குறிப்பாக ஆண்கள், இளையோர்கள் ஒரு அர்ப்பணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மிகச் சிறப்பான பணியினை செய்திருக்கிறார்கள். இந்த விழா 3 நாட்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக அமைந்திருக்கிறது. அவர்களுடைய ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்ல வேண்டும். ஆனால் யாரோடைய பெயராது விடுபட்டுனா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால எல்லாருக்கும் நன்றி. இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்த அன்பிய தலைவர் திரு ரஞ்சித்துக்கு ஒரு உண்மையிலே ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். பொறுப்படுத்த நாளிலிருந்து சென்ற ஆண்டு விழா மிகச் சிறப்பாக அமைவதற்கு அவருடைய ஒரு வழிகாட்டுதல், உதவி, உடனிருப்பு, எல்லாரையும் அரவணைத்த விதம் இந்த ஆண்டு அதை விட இன்னும் சிறப்பாக செய்திருக்கிறார். எனவே திரு ரஞ்சித் மற்றும் அவரோடு உழைத்த எல்லாருக்குமே ஒரு பலத்த கருவலியோடு விழா வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இறுதியாக ஒரு அன்பான வேண்டுகோள். இங்க விழா மிகச் சிறப்பாக இருந்தது. 1வது விழா எப்பவுமே அது கிறிஸ்துமஸ் விழா இருக்கட்டும், எல்லாமே மிகச் சிறப்பாக இருக்கும். நான் பங்குன்னு வரும்போது கொஞ்சம் ஒத்துழைப்பு குறைவாக இருக்கிறது. குறிப்பாக பருத்தி விலை ஆலய பணிக்காக ஒரு பரிசு கொடுக்கல் யாராவது எடுத்துருக்கீங்களா? இந்த அங்கத்திலிருந்து யாருமே எதுவுமே எடுக்கிற. அதனால தயவு செய்து ரஞ்சித் இன்னைக்கு சொல்லி விட்டுருக்கோம், எல்லா குடும்பத்திலிருந்தும் குறைந்தது ஒரு புத்தகம், சரியா? அதனால நீங்க எடுக்கணும். காரணம், அடுத்த ஆண்டு நாமும் அதே போல ஒரு கோயில் வைக்கணும்னா யார்கிட்ட போகணும்? ஆசாரகுலத்தோட மற்ற மக்கள்கிட்ட தான் போகணும். எல்லாரும் ஒத்துழைப்பு செய்தால் அந்த பணி மிக சிறப்பாக நடைபெறும். அவங்க அந்த பணியை முடிக்கிற நிலையில் இருக்கிறாங்க, நம்ம துவக்கமாக இருக்க போகிறோம். எனவே தயவு செய்து திரு ரஞ்சித் மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களிடம் வருகின்ற போது முகம் கோணாமல் நீங்க இறைவனுக்கு செய்வதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பலனாக உங்களுக்கு கிடைக்கும். எனவே அந்த ஒத்துழைப்பை கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு வேண்டுகோளோடு மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் விழா வாழ்த்துக்கள், நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். யாருடைய பெயராவது விடுபட்டிருந்தால் தயவு செய்து இந்த நன்றிகள் எல்லாம் நமக்கு. எனவே நன்றியோடு அன்னைக்கு நாம் நன்றி சொல்லுவோம். உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வழிபாடு மிக சிறப்பாக அமைந்திருந்தது. எல்லோருடைய பங்கேற்பும் நல்ல முறையில் இருந்தது. வருகை பகுதியிலிருந்து காணிக்கை பகுதி, நற்கருணை பகுதி, இதுவரை எல்லோருமே நல்ல முறையிலே பங்கெடுத்துக் கொண்டிருப்பது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயமாக நம்முடைய ஃபாதர் சொன்னதை போன்று அடுத்த ஆண்டு உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பாலும் நாம் சிற்றாலயத்திலே திருப்பணி வைக்கலாம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. காரணம், ஒரு வார்த்தை சொன்னார்னா கட்டாயம் அதனது நடைபெறும். பல ஆண்டுகளாக பழகி வருகின்றோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். பணிகள் என்பது உண்மையிலே அதை திட்டமிட்டு அதை நினைத்து சொல்வதை போன்றிருக்கிறது. நிச்சயமாக இந்த பணி சிறப்பாக நடைபெறும் என்பதிலே ஐயமில்லை. அதுபோன்று பாடல்கள் மிக சிறப்பாக இருந்தது. குறிப்பாக இன்றைய நாள் பாடிய அந்த தியான பாடல் கொஞ்சம் கடினமான பாடல். நேரத்தோடு துவங்க வேண்டும், நேரத்தோடு அந்த பாடல் ஒவ்வொரு வரிகளும்
பாடி முடிக்க வேண்டும், இல்லை என்றால் அடுத்த அந்த டைமிங் ப்ராப்ளம் ஆகும். அப்படிப்பட்ட கடினமான பாடல்களையும் நம்முடைய பாடகர் குழுவினர் மிக சிறப்பாக பாடிக்கொண்டிருப்பதை, நல்ல முறையிலே அவர்கள் பயிற்சி எடுத்திருப்பதை உணர முடிந்தது. அவை மிக மிக சிறப்பாக திட்டமிட்டு எல்லோரும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இறை சமூகமாக அன்பியமாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களை இந்த நாளிலே நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே வேளையிலே உங்களை நல்ல முறையிலே பக்குவமாக உயர்ந்த நிலையை நோக்கி இந்த இறை சமூகம் முழுவதையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய பாசத்துக்குரிய நண்பர் தந்தை சுதர்சன் அவர்களுக்கு நம்முடைய சிறப்பான நன்றி. இந்த இடங்களில் மட்டுமல்ல, எங்களுடைய பணி தளங்களிலும் நடைபெறுகின்ற பல்வேறு முயற்சிகளிலே அவருடைய பங்கெடுப்பு என்பது மிக மிக அதிகமாக இருக்கின்றது. திட்டமிடுதலில் துவங்கி பல நன்கொடையாளர்களை கண்டுபிடிப்பது, அதுபோன்று பல பணிகளை இணைந்து செய்வது, இதை கடந்து பொதுநல பணிகளிலும் சொன்னதை போன்ற அந்த அகல் என்கின்ற அந்த கேன்சர் நோயாளிகளுக்கான அந்த பணியிலும் அவருடைய பங்கேற்பும் அவருடைய வழிகாட்டுதலும் மிக அதிகமாக உண்டு. அத்தகைய நல்ல பணிகளையும் நாம் இணைந்து செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த வேளையிலே உங்களை நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தந்தை அவர்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பிலும் இன்னும் எங்களோடு இணைந்திருக்கின்ற தந்தையர்கள் சார்பிலும் மகிழ்ச்சிக்குரிய நன்றிய வாழ்த்துக்களையும் கடவுளுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபத்திற்காக இருந்திருப்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கன்னியிடம் பிறந்தவும் திருமகனை இவர்களுடைய ஆழத்தின் வழியாக நாங்கள் உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்னையை போன்று பிறர் அன்பு பணிகளில் ஈடுபட சென்று வருவோம். இறைவன் துணை நிற்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இறுதி பாடல் முடிந்தவுடன் சமூகத்தை விருந்து தொடங்கி இருக்குது. எல்லாரும் முன்ன செல்லலாம். நமது வசந்த நகர் மக்கள் தயவு செய்து எல்லாரையும் விருந்தினர்களை உபசரித்து விட்டு இறுதியாக உணவருந்து செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை போன்று எல்லோரோடும் உறவாடி அதே நேரம் ஆலயத்திலே இந்த இடத்திலிருந்து உங்கள் உறவை இன்னும் வலுப்படுத்தி செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடலின் ஓரத்தில் நீ நான் இன்ப
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.